இறை பயத்தால் அழுத கண்கள் என்று ஒரு அழகான தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சமுதாயம் சிரிப்பதற்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அழுகைக்கு கொடுக்கவில்லை என்பதை மிகச் சுருக்கமாக ஷேகுனா ஹசரத் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். சிரிக்க வைக்கிற சபைகள் மதிக்கப்படுகிறது, அழ வைக்கிற சபைகள் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வுக்கு எது பிரியம் என்றால், இரண்டு கண்களை நரகம் தொடாது என்றார்கள் நபிகள் பெருமானார். ஒன்று இறை பயத்தால் அழுத கண்கள், இன்னொன்று சஹரத் ஃபீ சபீலில்லாஹ், போர்க்களத்திலே விழித்த கண்கள். இந்த இரண்டு கண்களையும் நரகம் தொடாது என்கிறார்கள் நபிகள் நாயகர். சஹாபாக்களின் காலத்தில் நபித்தோழர்கள் சிரித்ததை விட அதிகம் அழுதிருக்கிறார்கள். நாம அழ வைத்து வேடிக்கை பார்க்கிறோம். அழுதவர்கள் குறைந்து போனார்கள், பெற்றோர்களை மற்றவர்களை அழ வைத்து வேடிக்கை பார்க்கிற சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஃபஸ்ஸிரீன்கள் சஹாபாக்களினுடைய காலத்தையும் பின்னோர்களினுடைய காலத்தையும் சூஃபியாக்களின் காலத்தையும் கணக்கிட்டு இந்த அழுகையே 10 வகையாக பிரிக்கிறார்கள். எதற்கெல்லாம் அழுதார்கள், எதுவெல்லாம் நடந்தது என்பதை 10 வகையாக பிரிக்கிறார்கள். அதைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல்ல புகா என்று சொன்னாலே அழுகை. பெருமானார் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அழுங்கள் அல்லது அழுவதை போன்று நடியுங்கள் என்றார்கள். புகாஉல் ஹவுஃப் முதல் வகை அழுகைக்கு பெயர் இறை பயத்தால் அழுதல், ஹவுஃப். சஹாபாக்களினுடைய வரலாறுகள், ரசூலுடைய வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம். அழுது சாதித்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் உமர் ரலியல்லாஹுவிடத்திலே 2 இளைஞர்கள் அவரை கட்டி பிடிச்சி இரவு நேரத்திலே ஓதி தொழுது கொண்டிருக்கிறார். தொழுது முடிச்சவொன்னு ஆளை தூக்கிட்டு வந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹுவிடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். உமர் அலி அவர்களே, குர்ஆனை தப்பா ஓதுறாரு. இவர் குர்ஆனை தவறாக ஓதிக்கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா, யாருப்பா குர்ஆனை தவறாக ஓதுவதுன்னு அப்படி பார்த்தா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. அப்படி பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அழுதுட்டாங்க. பார்த்தவுடன் ஏன் அழுகிறீர்கள் உமரே? தப்பா ஓதுறாருன்னு சொல்றோம், பார்த்துட்டு அழுகிறீங்களே. இல்ல, நானும் அபூபக்கர் ரலியல்லாஹுவும் பெருமானாரோடு தஹஜ்ஜத் நேரத்திலே நடந்து சென்றோம். அப்பொழுது இவர் ஓதிக்கொண்டிருந்தார். பெருமானார் கேட்டு அழுதார்கள். இவர் ஓதிக்கொண்டு குர்ஆன் எப்படி இறங்கியதோ அப்படியே ஓதுகிறார். அந்த நேரத்திலே அவர் ஓதுவதை கேட்டு பெருமானார் தேம்பி அழுதார்கள். ஃபகைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் என்ற வசனம் வருகிற போது பெருமானார் அங்க உள்ள ஓதுறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, இவர்கள் வெளியே பெருமானார் தேம்பி அழுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய பயத்தை எப்படியெல்லாம் என் தோழர் ஓதி காட்டுகிறார். அவரை பிடிச்சிட்டு வந்து தப்பா ஓதுறதா சொல்றீங்களே இல்லையா? பொதுவா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லவர்கள் உம்மத்துக்கு தவறாகவே தெரிகிறார்கள். அல்லாஹு அக்பர். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகள். உமர் ரலியல்லாஹு தஆலா மாதக்கணக்கிலே நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். நோய்க்கான காரணம் என்ன தெரியுமா? ஹவுஃபுல், அல்லாஹ்வின் பயம். ஒரே ஒரு வசனத்தை திரும்ப ஓதுவார்கள், உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும். இன்ன அதாபஹா லவாक़ி ஃபமா லஹு மின் தாஃபி, அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை மறுமையில் கிடைத்தே தீரும். அந்த தண்டனையை தடுப்பதற்கு அங்கே ஒருவரும் வரமாட்டார்கள். ஃபமா லஹு மின் தாஃபி. இங்க யாராவது அடிச்சா தடுக்கிறதுக்கு ஆள் இருக்கு. அத்தை அடிக்கும் போது அம்மா குறுக்க விடுவாங்க. யாராவது சண்டை போட்டு கொண்டால் விலக்கி விடுவதற்கு குறுக்கே வருவார்கள். ஆனால் அங்கே குறுக்கே வருவதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள். என் நிலை என்னாகுமோ என்று தேம்பி அழுவார்கள்.
நாட்டின் ஜனாதிபதி. நாம பாவத்தை செய்துவிட்டு காலரை தூக்கி கொண்டு நடக்கிற சமூகமாக இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே அழுது சாதிக்கக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் மாறிவிட்டால் அல்லாஹ்வின் உதவி தானாக கிடைத்துவிடும். பெருமானார் அழுகையை கொண்டுதானே சாதித்தார்கள் வரலாறு சொல்லுகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை பாருங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கபரஸ்தானுக்கு போயிட்டாக்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. எப்ப கபரஸ்தானுக்கு போனாலும் அழுவாங்க. ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிற போது அவர்கள் சொன்ன வார்த்தை, அவ்வளவு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரா, கபர்தான் நாளை மறுமைக்கான மன்சில்களில் ஆரம்ப மன்சில். இங்கே சரியில்லை என்றால் வேறு எங்குதான் சரியாக இருக்க முடியும்? இன்னைக்கு எல்லாரும் நிறைய பேர்த்த அடக்கம் பண்ணுறோம், கபரஸ்தான்லையும் உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனால் எந்த கவலையுமே இல்லாமல் இருக்கிறோம். உலகத்திலே மரணத்தை ஜெயித்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? மரணத்தை ஜெயித்தவர்கள், காசு பணத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் காரூன் இறந்திருக்கக்கூடாது. ஆட்சி அதிகாரத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறந்திருக்கக்கூடாது. வீரத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் மல்யுத்த வீரர்கள் அம்ர் இப்னு உத் 1000 வீரர்களுக்கு சமமானவர் இறந்திருக்கக்கூடாது. ஞானத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ஞானிகளின் தந்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இறந்திருக்கக்கூடாது. மருத்துவத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் மருத்துவத்தை உருவாக்கியவர்களிலிருந்து இன்றைய மருத்துவர்கள் வரை இறந்திருக்கக்கூடாது. ரஹ்மத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் இறந்திருக்கக்கூடாது. நபிகள் நாயகம், உலகத்தில் மரணத்தை ஜெயித்தவர்கள் யாரும் இல்லை. நாம் எல்லாம் கபருக்கு செல்ல போகிறோம். அங்கு கேள்வி கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு. 3 கேள்விகள் கேட்கப்படும். பதில் சொல்வதற்கு யாருக்கு துணிச்சல் இருக்கிறது? மர்ரப்புக் அமா தீனுக், இந்த மனிதர் முகம்மதை பற்றி என்ன நினைக்கிறாய்? அல் ஹுக்ம் ஹாதர் ரஜுல், என்ன பதில் சொல்ல போகிறோம்? இதை நினைத்து நினைத்து உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அழுவார்கள். இந்த அழுகை புகாஉல் ஹௌஃப், பயத்தால் ஏற்பட்ட அழுகை. இது ஒரு வகை. இரண்டாவது வகை இருக்கிறது, புகாஉல் ஹுஸ்ன். மார்க்கம் இதையும் அனுமதித்திருக்கிறது, கவலையால் ஏற்படுகிற அழுகை. கவலை, இந்த கவலை தான் உருவாக்கம். கவலைப்படணும். மார்க்கம் எல்லா விஷயங்களையும் கவலையோடு செய்ய சொல்லுகிறது. அதில் தான் உருவாக்க முடியும் என்று மார்க்கம் சொல்கிறது. குரானை ஓத தெரியாத ஒரு மனுஷன், 70 வயசு, கோயம்புத்தூரில், அஜார் 70 வயசு ஆயிடுச்சு, உங்களுக்கு என்ன ஓத தெரியும்? ஆனால் மார்க் நிறைய நீங்கள் சம்பாரிச்சிருக்கிறீங்க, 7-8 கடை இருக்குது, 70-80 பேர் வேலை செய்கிறாங்க, இவ்வளவும் உங்களிடத்தில் இருக்கிறது, குர்ஆன் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு என்ன தெரியும்? 4 சூறா தான் தெரியும் ஹஜ்ரத். அல்ஹம்து சூரா, குல் ஹுவல்லாஹ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். வேறு எது எனக்கு தெரியாது ஹஜ்ரத். அல்லாஹ்விடத்தில் இப்படி பதில் சொல்ல முடியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை ஏற்றுக்கொள்வானா? 15 வயது விளையாட்டு பருவம் விட்டுவிடுங்கள். பாக்கி இருக்கிற 55 ஆண்டுகளில் வருடத்திற்கு ஒரு சூறா என்றால் கூட 55 சூறாக்கள் பின்னால் இருந்து, முன்னால் இருந்து அல்ல, பக்ராவில் இருந்து அல்ல, பின்னால் இருந்து ஒரு 55 சூறா தெரிஞ்சிருக்கணுமே ஹாஜியார். அல்லாஹ்விடத்திலே என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? அந்த கவலை உலுக்கியது உலுக்கியது உலுக்கியது. 76வது வயதில் அவர் வஃபாத் ஆகிறார். வஃபாத் ஆகிற போது ஹாஃபிலுல் குர்ஆன், முழு குர்ஆனும் மனனம். கவலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையால் அழுதிருக்கிறார்கள். மயன் இப்ராஹிம் வஃபாத்தாயிட்டார். இப்ராஹிம், அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். என்ன ரசூலே என்று கேட்கிற போது, ஐனானி தத்மா வல் கல்பு யஹ்துன், பிள்ளையாச்சே, என்னை அறியாமல் கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. வல் கல்பு யஹ்துன்,
உள்ளமெல்லாம் கவலையோடு இருக்கிறது என்று பிள்ளைகளினுடைய இறப்ப உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமானது தான் பிள்ளைகளை தான் இருக்கும் போதே கபருக்கு கொண்டு போறது. எப்படி கவலை இல்லாமல் இருக்கும்? இந்த ஹுஸ்ன் கவலையால் ஏற்படுகிற அழுகை. அல்லாஹ் அக்பர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க? சபருன் ஜமீலுன் வல்லாஹுல் முஸ்தஆன் வலா மா தஸிஃபூன். 40 வருஷம், 40 ஆண்டுகள் மகனை பிரிந்திருந்தார்கள். 40 ஆண்டுகளும் அழுது கொண்டிருந்தார்கள். கண்கள் கண்ணீரை வற்றி விட்டது. ரப்பே இன்னமா அஸ்கு பஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். நான் என் கவலை, என் கஷ்டம் அனைத்தையும் அல்லாஹ்வின் பக்கமே இறக்கி வைக்கிறேன். அழுதாங்க அழுதாங்க அழுதாங்க. 40 வருஷத்துக்கு பிறகு மகனை பார்க்கிறார்கள் அப்படின்னா அந்த கவலை எவ்வளவு கஷ்டமான, இந்த கவலையால் ஹுஸ்னால் ஏற்படுகிற அழுகை மார்க்கம் அனுமதித்த அழுகை. அல்லாஹ் அக்பர். மூணாவது ஒரு அழுகை இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, புகாஉல் ஷௌக். புகாஉல் ஷௌக் தன் நேசர்களை பிரிகிற போது ஏற்படுகிற அழுகை. நேசர்கள் இல்லையா, தன் நேசர்கள் உயிரையே வச்சிருப்பாரு, மனைவியின் மீது உயிரை வச்சிருப்பாரு. அந்த மனைவியை இழந்த கணவனிடத்தில் கேட்டு பாருங்கள் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று. என்ன அந்த ஷௌக். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அல்லாஹு அக்பர். அந்த சஹாபாக்கள் அழுத அழுகை. எதனால் சஹாபாக்கள் அழுகிறார்கள்? உலகத்தில் எல்லாரும் தானே மௌத்தாவாங்க. பெருமானார் மௌத்தாகிறார்கள். ஏன் அழுகிறார்கள்? பெருமானாரின் மீது வைத்திருந்த காதல். முறை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகள்லாம் பார்க்குறோம், அதிசயமா இருக்கும். எல்லோருக்கும் தைரியத்தை ஊட்டிய உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் வஃபாத் ஆயிட்டாங்கன்னு செய்தியை கேட்ட உடனே அழுதார்கள் அழுதார்கள். யாராவது ரசூல் மௌத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் தலையை எடுத்து விடுவேன். ரசூலுடைய ரூஹ் மிஅராஜுக்கு சென்றிருக்கிறது, மிஅராஜுக்கு சென்றிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க. ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். இதுக்கு முன்னாடி 1,00,000 சொச்சம் நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், எல்லோரும் வஃபாத்தாகி விட்டார்கள், நம்முடைய கண்மணி நாயகமும் வஃபாத்தாகி விட்டார்கள், பிறகு எதற்கு அழுகிறீர்? ரலியல்லாஹு சொன்னாங்க, இது எனக்கு தெரியும், ஆனா அபூபக்கரே உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? பெருமானார் எப்பொழுதும் வெள்ளிக்கிழமை பேசுவதாக இருந்தால் ஒரு கட்டையிலே சாய்ந்து கொண்டு பேசுவார்கள். ஒரு கட்டையில சாஞ்சிட்டு பெருமானார் உட்கார்ந்து பேசியதே இல்லை. நம்மள மாதிரி கட்டையில சாஞ்சு பேசுவாங்க. பெருமானாருக்கு வயதாகிற போது ஒரு பெண்மணி கேட்டார்களே, ரசூலே நீங்கள் விரும்பினால் நான் மெம்பர் செய்து தருகிறேன் என்று சொன்ன போது சரி என்று பெருமானார் சொல்ல 3 அடுக்குகளை கொண்ட மெம்பர் பெருமானாருக்கு வருகிறது. பெருமானார் அதில் ஏறி அமர்ந்தார்களே, அபூபக்கர் நினைவு இருக்கிறதா? பெருமானார் தன் மீது சாயவில்லை என்று ஒரு உயிர் கூட இல்லாத அந்த கட்டை அழுததே, அந்த கட்டை அழுததே. அதனாலதான் அதுக்கு பேரே உஸ்துவானத்தே ஹன்னானா, அழுத தூண். ஒரு உயிர் கூட இல்லாதது ரசூலின் கொஞ்ச நேர பிரிவை தாங்க முடியவில்லை. ஆறறிவு படைத்தவன் நான், ரசூலை எப்படி பிரிவேன், எப்படி அழாமல் இருக்க முடியும்? ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்களே, இதற்கு பெயர் தான் புகாஉ ஷௌக். அல்லாஹு அக்பர். பிலால் ரலியல்லாஹு தஆலா ரசூலுடைய வஃபாத்துக்கு பிறகு மதீனாவிலேயே இல்லை, ஷாமுக்கு சென்று விட்டார்கள். நான் மதீனாவில் இருக்க மாட்டேன், நான் பாங்கு சொல்ல மாட்டேன், பாங்கு சொல்லுகிற போதெல்லாம் ரசூலை பார்த்து பார்த்து பாங்கு சொன்ன நான் இப்பொழுது யாரை பார்த்து பாங்கு சொல்லுவேன்? வேண்டாம், எனக்கு மதீனாவே வேண்டாம். ஷாமுக்கு போயிட்டாங்க. 6 மாத காலம்
பெருமானார் கனவிலே தோன்றினார்கள். பிலால், லப்பைக் யா ரசூலல்லாஹ் வஸஅதை, என்னை மறந்து போய் விட்டாயா? என்னை மறந்து விட்டாயா பிலால்? அப்பொழுதே புறப்படுகிறார்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா. பயணத்தை ஏற்பாடு செய்தார்கள். மனைவி கேட்டார்கள், எதற்கு உடனே போகிறீர்கள்? ரசூல் அழைச்சிட்டாங்க. ரசூலை யார் காணுகிறார்களோ அவர்கள் ரசூலை தான் காண்கிறார்கள். அதனால என்னை ரசூல்ல கூப்பிட்டாங்க, நான் கிளம்பிட்டேன். அல்லாஹு அக்பர். மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனா முழுக்க சந்தோஷம். போன பிலால் வந்து விட்டார்கள். தொழுகையின் நேரம் வருகிறது. பிலால் வாங்க சொல்லுங்க. பிலால் ரலியல்லாஹு இருக்கும்போது, ரசூலுல்லாஹ் இருக்கும்போது யாராவது தொழ வைப்பாங்களா? பிலால் ரலியல்லாஹு இருக்கும்போது யாராவது வாங்க சொல்லுவாங்களா? நீங்கள் தான் வாங்க சொல்ல வேண்டும். முடியாது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு வருகிறார்கள். ரசூலின் மேல் பகுதிக்கும் ரசூலின் கீழ்ப்பகுதிக்கும் ஒப்பான ரெண்டு பேரும் வருகிற போது, யா அம்மி ஹத்தீன், சிச்சா வாங்க சொல்றீங்களா? சிச்சா வாங்க சொல்றீங்களா? ரசூலை பார்த்ததை போன்றிருந்தது. பிலால் ரலியல்லாஹு தஆலா வாங்க சொல்கிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். ரசூலை சொல்லுகிற போது பேரப்பிள்ளைகளை பார்த்தார்கள். இந்த பாங்கு சத்தம் மதீனாவின் வீதியில் விழுகிறது. அல்லாஹு அக்பர். மதீனாவின் வீதியில் பாங்கு ஓசை கேட்கிறது. பிள்ளைகள் எல்லாம் ஓடி வந்தார்களாம். ஒரு பிள்ளை அம்மாட்ட கேட்டுச்சான், அம்மா இது யாரு? 6 மாதத்துக்கு முன்னாடி பிலால் ரலியல்லாஹு போயிட்டாங்க, போன பிலால் திரும்பி வந்திருக்கிறாங்க. அந்த சின்ன பிள்ளை சொன்னாராம், அப்போ போன ரசூல் எப்பொழுது வருவார்கள் அம்மா? போன ரசூல், நம்மை விட்டு பிரிந்த ரசூல் எப்பொழுது வருவார்கள்? இதெல்லாம் புக்காஉ ஷௌக். பாங்கு சொல்லுகிற போதே அழுதார்கள் பிலால், தேம்பி தேம்பி அழுதார்கள். ஷௌக். எங்கள் ஆசிரியர்களை எல்லாம் நாங்கள் பேச ஆரம்பித்தால் அழாமல் இருக்கவே முடியாது. காரணம், உருவாக்கியவர்கள். இதற்கு பெயர் புக்காஉ ஷௌக். அன்பால் அன்பானவர்களை பிரிவதால் ஏற்படுகிற அழுகை. மார்க்கத்தில் இதுவும் அனுமதி இருக்கிறது. 4வது ஒரு அழுகை இருக்கிறது. இந்த அழுகைக்கு பேரு புக்காஉல் ஃபரஹ். சந்தோஷத்தால் ஏற்படுகிற ஆனந்த கண்ணீர் என்கிறார்கள் அல்லவா? சந்தோஷத்தால் ஏற்படுகிற அழுகை. மார்க்கம் எவ்வளவு வகைப்படுத்தி இருக்கிறது. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் ரசூலுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை கொடுத்ததை போல வேறு யாருக்குமே கொடுக்கல. நீங்க உலக வரலாற்றிலே எத்தனை மன்னர்கள் தோன்றினார்களோ அத்தனை மன்னர்களையும் விடுங்கள். உலகத்தையே ஆண்ட மன்னர்கள், நாடாளுமன்றர்கள் எல்லோரையும் எடுத்து பாருங்கள். பெருமானாரை மக்காவை விட்டு விரட்டுகிறார்கள். காபத்துல்லாவில் தொழக்கூடாதுன்ட்டாங்க. மக்காவை விட்டு விரட்டப்பட்டு 8 ஆண்டுகளில் பெருமானாருக்கு அதே மக்கா கிடைக்கிறது. ஃபதஹ் மக்கா என்று சொல்லுகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான். வெற்றி கிடைப்பதற்கு 2 வருடத்திற்கு முன்பதாகவே குர்ஆன் பேசுகிறது. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. சாதாரண வெற்றி அல்ல நபியே, ஃபத்ஹ் முபீன். உலகத்திலே யாருமே அடைய முடியாத வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். அடுத்த 2 வருஷத்துல மக்கா வெற்றி. எப்படி வெற்றி தெரியுமா? உங்க கால் அந்த மக்காவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் அவங்க அனுப்புனாங்க. ஆனா யாரெல்லாம் அனுப்புனாங்களோ அவங்க உங்க காலத்துல மட்டும் இல்லை, கலீஃபாக்கள் காலத்துல இல்லை, உலகம் அழிகிற வரை அவர்களுக்கு நான் கொடுக்கிற தண்டனை, நீங்கள் கால் வைத்த இடத்திற்கு அவர்கள் வரக்கூடாது, வர முடியாது. இந்த வெற்றி உலகத்தில் எந்த மன்னராவது அடைந்திருக்கிறாரா? பெருமானார் வஃபாத்தாகி இந்த வருஷம் நமக்கு சிறப்பு வருஷம், நமக்கெல்லாம் வேற யாருக்கும் கிடைக்காத வருஷம். 1500 கரெக்டா ஹிஜ்ரி 1447 பெருமானார் ஹிஜ்ரத்து செய்தி. எந்த வயசுல பெருமானார் ஹிஜ்ரத்து செஞ்சாங்க?
53 வயசுல 53 47 எவ்வளவு? கணக்கில் எல்லாரும் புள்ளினாங்க. 53 47 100. அப்ப 1500வது ஆண்டு இந்த ஆண்டு. இந்த ரபியுல் அவ்வல் நமக்கு சிறப்புக்குரிய ரபியுல் அவ்வல். யார் யாருக்கோ பர்த்டே இல்லையா? ரசூல் பிறந்து 1500 கழிக்கிற சந்தோஷமாய் கழிக்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருக்கு கொடுத்த வெற்றி மகத்தான வெற்றி. அப்ப மக்காவுக்குள்ள ரசூலுல்லாஹ் வரும்போது 2020 ஜெயிச்சவன்லாம் நெஞ்ச நிமித்தி காட்டுறான், அடுத்த மேட்சில் போய் தோத்தர்றான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்க பெருமானார் ஒட்டகத்திலே வருகிற போது பணிந்தவர்களாய் அழுதவர்களாய் வருகிறார்கள். என்ன ரசூலே அழுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிற போது இது புகாஉல் ஃபரஹ், சந்தோஷத்தால், புகா சுரூர், மகிழ்ச்சியால் ஏற்பட்ட அழுகை. என் ரப்புல் ஆலமீனுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவேன்? மகிழ்ச்சி கண்ணீர். உலகத்தில் யாருமே வெல்ல முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்த பைத்துல் முகத்தஸை 15 வருஷ போராட்டத்திற்கு பிறகு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா போரே இல்லாமல் உமர் ரலியல்லாஹ் பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்திற்குள் நுழைகிறார்கள். மேலிருந்து பார்த்த அந்த யூத தலைவர்களும் பாதிரிகளும் முஹம்மதின் தோழர் வந்து விட்டார், அடையாளம் தெரிகிறது, இவர் வெற்றி கொள்ளுவார் என்று போரே இல்லாமல் நாட்டை கொடுத்தார்களே. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அழுகிறார்கள். என்ன உமரே, போரே இல்லாமல் ரப்புல் ஆலமீன் வெற்றியை கொடுத்திருக்கிறார், நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களே. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இது புகாஉல் ஃபரஹ், ஆனந்த கண்ணீர். ரப்புல் ஆலமீன் இந்த அடிமைக்கு இவ்வளவு பெரிய ஆற்றலை வைத்திருக்கிறானே என்று நினைத்து அழுகிறேன். அல்லாஹு அக்பர். ஹிஜ்ரத்தின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், இன்று இரவு உன் இல்லத்திற்கு வருவேன், நாம் புறப்பட வேண்டும், மதீனாவுக்கு போகணும், புறப்படணும். பெருமானார் சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் இருக்கிறார்கள். பெருமானார் அலி ரலியல்லாஹோடு போய் உறங்குகிறார்கள். அலியே, நம்மை சுற்றிலும் 100 இளைஞர்கள் கொள்வதற்காக காத்திருக்கிறார்கள். என்ன கொள்றதுக்காக 100 பேர் வெளியே இருக்கிறாங்க. ஹிஜ்ரத்தின் போது அம்பும் கம்புமாய் வில்லும் வேலுமாய் இருக்கிறார்கள். அல்லாஹுவின் உத்தரவு வந்து விட்டது, அலியே, அமானிதங்களை எல்லாம் கொடுத்து விட்டு என்னை நீ குபாவில் சந்திப்பாய், நான் புறப்படுகிறேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கையில் மண்ணை எடுத்து வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் ஸத்தா வ மின் ஹல்ஃபிஹிம் ஸத்தா ஃபஅஸைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன். அற்புதமான வசனம். இந்த வசனங்களை ஓதக்கூடியவர்களுக்கு அரசு தீங்கு எதுக்குமே வராது. அவ்வளவு அற்புதமான வசனம். எடுத்து அப்படி ஊதி மண்ணை தூக்கி போட்டாங்களோ என்னவோ, அல்லாஹு அக்பர், எல்லோரும் விழித்து கொண்டே வழிவிட்டார்கள். எல்லாம் முடிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா ரசூலுல்லாஹ் போனது தெரியவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று அபூபக்கர் ரலியல்லாஹுவின் வீட்டு கதவை தொட்டால் கதவு திறக்கிறது. என்ன அபூபக்கர், தாப்பா போடலையா, இப்படியே நின்றுகிட்டு இருக்கிறீங்களே? ரசூலே, உண்மை நேசர் இவர்தான், உண்மை நண்பர் இவர்தான். இரவு வருகிறேன் என்று சொன்னீர்கள், எப்பொழுது வருகிறேன் என்று சொல்லவில்லை. நீங்கள் வருகிற நேரத்தில் நான் உறங்கிக் கொண்டிருந்தால் ரப்புக்கு பதில் சொல்ல வேண்டுமே, அதனால் தான் விழித்துக் கொண்டே இருக்கிறேன். ரசூலே, பெருமானாரை பார்த்தவுடன் கட்டிப்பிடித்து அழுகிறார்கள். ஏன் அழுகிறீர்கள்? இந்த பயணத்திலே ரப்புல் ஆலமீன் உங்களோடு என்னை இருக்க அனுமதி அளித்த சந்தோஷத்தில் அழுகிறேன். எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கிற போது அல்லாஹ் ரசூலை யாரை நம்பியும் ஒப்படைக்கவில்லை. குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் ரசூலை பாதுகாக்கிற பொறுப்பை அவன் எடுத்துக்கொண்டான். உலகத்தில் எந்த நபிக்கு அப்படி இல்லை. நீ யானைகள் பாதுகாத்தது மன்னர்களை, இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளை பூனைகள் பாதுகாக்கிறது. யானைக்கு ஒரு காலம் வந்தா அது யானையின் காலம், இது பூனையின் காலம்.
ஆனால் ரசூலை பாதுகாக்கிற பொறுப்பை வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், உங்களை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். யாரை நம்பியும் ஒப்படைக்கவில்லை, என்னை நம்பி உங்களை ரப்பு ஒப்படைத்திருக்கிறானே, அதை நினைத்து நான் அழுகிறேன். ஆனந்த கண்ணீர் என்கிறார்கள். இந்த ஆனந்த கண்ணீரும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான். பையன் 600க்கு +2ல 597 மார்க் எடுத்துட்டா அந்த தாயும் தகப்பன் கண்களில் தானே கண்ணீர் வருகிறது, ஆனந்த கண்ணீர். அல்லாஹு அக்பர். 5வது ஒரு வகை இருக்கிறது, அந்த அழுகைக்கு பேரு புகாஉல் ஃபஸா, திடுக்கத்தால் ஏற்படுகிற அழுகை. திடுக்கம் வருகிற போது இயற்கையில் அழுகை ஏற்படும். சஹாபாக்கள் காலத்தில் குசூஃப் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஏற்பட்டால் எல்லோரும் பள்ளிக்கு வந்து அழுவார்களாம். ஏதோ மாற்றம் ஏற்படுகிறது, அந்த மாற்றத்தை நீக்கும் வழி ரப்பிடத்தில் தான் இருக்கிறது என்று அழுவார்கள். இந்த அழுகைக்கு பெயர் புகாஉல் ஃபஸா. மதீனாவிலே போர்க்களம் நடக்கிற போது சிறுவர்கள் அழுகிறார்கள். ஏன்னா போருக்கு வந்தால் புறவிகள் குதிரைகளினுடைய சப்தம், போர் முழக்கம், இதையெல்லாம் கேட்டு பிள்ளைகள் நடுங்கி அழுவார்களாம். இது ஃபஸா, திடுக்கத்தால் ஏற்படுகிற அழுகை. பெருமானார் சொல்லுகிறார்கள், இந்த திடுக்கத்தை நினைத்து அழுகிற இந்த சமூகம் மறுமையின் திடுக்கத்தை நினைக்க வேண்டாமா? மஹ்ஷரை நினைக்க வேண்டாமா? மஹ்ஷர் பெருவழியை நினைக்க வேண்டாமா? ஹுதூஹு ஃபஹுல்லூஹு சும்மல் ஜஹீம ஸல்லூ, பிடியுங்கள், விலங்கிடுங்கள், இவனை நரகத்தில் தள்ளுங்கள் என்று ஜபானியாக்கள் இழுத்து கொண்டு செல்லுகிற போது நம்மை காப்பாற்றுவது யார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே தோழர்களிடத்திலே பேசுகிறார்களே. இந்த அழுகைக்கு பேர் தான் புகாஉல் ஃபஸா. நம்ம உம்மத்தில் எந்த திடுக்கமும் இல்லை. எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு சந்தோஷமாய் நிம்மதியாய் அல்லாஹு அக்பர் சகர நேரத்தில் அழ வேண்டும் என்பதற்குத்தான் இவ்வளவு பெரிய ஏற்பாடு. 6வது ஒரு அழுகை இருக்கிறது, புகாஉன் நதம். இது இந்த உம்மத்துக்கு ரொம்ப தேவை. தான் செய்த தவறை எண்ணி கை சேதத்தோடு அழுதல். ரப்பே, நான் மனிதனாய் பிறந்து விட்டேன், ஆசாபாசைகளால் அழிந்து விட்டேன், நான் தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செய்து விட்டேன், ரப்பே என்னை மன்னித்து விடு என்று நினைத்து அழுகிற அழுகை. இதுக்கு பேர் என்னது? புகாஉன் நதம். நம்முடைய முன்னோர்கள் இதை பேசுறதா இருந்தால் மட்டுமே 2 நாள் பேசணும். எவ்வளவு அழுதார்கள். ஷஅவானா, யார் அந்த ஷஅவானா? அல்லாஹு அக்பர். யார் அந்த ஷஅவானா? சாலிகை முர்ரியின் காலத்திலே வாழ்ந்த சாலிகை முர்ரி இறைநேசர். அவங்க திக்ர் மஜ்லிஸ் நடந்தால் உள்ளே அமர்ந்து விட்டால் தன்னை மறந்து விடுவார்கள். அவ்வளவு அற்புதமான மஜ்லிஸ். இந்த ஷஅவானா ஏஆர் ரஹ்மான் மாதிரி, நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அந்த அம்மாவின் இசை கச்சேரி இருக்கும். அவ்வளவு அழகான குரலுக்கு சொந்தக்கார அம்மா ஷஅவானா. சாலிகை முர்ரி இந்த அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் குடி வந்தாங்க. திக்ர் மஜ்லிஸ் நடக்கிறது, ஏதோ குரல் கேட்கிறது. இந்த ஷஅவானா, நாம தான் பாடுவோம், இங்கே பக்கத்தில் யாரோ ஒருத்தர் வீட்டிலேருந்து குரல் கேட்கிறதே, பணிப்பெண்ணை அனுப்பினார்கள். பொதுவாகவே அந்த மஜ்லிஸுக்கு போனவர்கள் திரும்ப மாட்டார்கள். போன பணிப்பெண் அங்கேயே அமர்ந்து விட்டார். 2வது ஒருவரை அனுப்புகிறார்கள். போனவர் திரும்பவில்லை. பார்த்தார் ஷஅவானா, நாமே போகலாம், என்ன நடந்ததோ தெரியலையே, 2 பேர் போனவர்கள் வரவில்லையே. உள்ளே சென்றார்கள். ஷஅவானா, இந்த திக்ர் மஜ்லிஸுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற ஆற்றல், உள்ளங்களை மாற்றும் தன்மையை அல்லாஹ் அதுக்கார்களுக்குள் வைத்திருக்கிறார். திக்ருக்கு அவ்வளோ பவர். அல்லாஹ் என்ற வார்த்தை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களே, அவங்கள யாருக்காவது அல்லாங்கிற பேர் இருக்கா? தன் பெயரை யாருக்கும் வைக்காமல் பாதுகாத்தவன் அல்லாஹ். தன் பெயரை யாருக்கும் வைக்கவில்லை அல்லாஹ், அவனுக்கு மட்டும் வைத்துக் கொண்ட பெயர் அல்லாஹ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். உலக சக்கரவர்த்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்
எறும்பு பேசுவதை கூட கேட்கிற ஆற்றல் பெற்ற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அரியணையில் அமர்ந்திருக்கிறார்கள். பில்கீஸ் ராணி வந்து கொண்டிருக்கிறார்கள். சபையிலே மன்னர்கள், சபையிலே அமைச்சர்கள், பெரும் பெரும் ஜின்கள் எல்லாம் இருக்கிறது. பில்கீஸை அசத்த வேண்டும். அந்த அம்மா உள்ள வரும்போது ஒரு ஆச்சரியம் இருக்க வேண்டும். அந்த அம்மாவின் சிம்மாசனம் 2000 மைலுக்கு அப்பால் இருக்கிற சபாராணியின் சிம்மாசனம் அந்த அம்மா உள்ள வரும்போது இருக்கணும். யார் கொண்டு வருவது? இஃப்ரீத் மினல் ஜின். இது நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுகிற செய்தி. ஜின்களிலேயே இஃப்ரீத் சக்தி பெற்ற ஜின். நான் ஒரு 6 மணி நேரத்தில் கொண்டு வர்றேன்னு சொல்லுது. 6 மணி நேரம் எனக்கு வேண்டும். ஆனால் அம்மா 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. 6 மணி நேரம் எல்லாம் கூடாது. சபையில் இருந்த ஆசிஃப் இப்னு பர்ஹயா, மன்னரே, சுலைமான் அவர்களே, கண்ணை மூடித்திறங்கள், அவையிலே சிம்மாசனம் இருக்கும். கண்ணை மூடி துறக்கிறார்கள், சிம்மாசனம் இருக்கிறது. என்ன செய்தார்கள் அவர்கள் என்றால் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், உள்ளத்திலிருந்து அல்லாஹ் என்றார்கள். பூமியை சுருட்டி அல்லாஹ் நிலைநிறுத்தினான். அல்லாஹ் என்ற திக்ரின் ஆற்றல், அதைத்தான் இங்க திக்ரே ஜஹரியாக லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் 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 அல்லாஹ். இதுதானே உள்ளத்திற்குள் ரப்பை வைக்கிற வழி. யார் இருக்கணுமோ அந்த ரப்பு இல்ல. அந்த ரப்பு ஆசிஃப் இப்னு பர்ஹயாவிடத்தில் இருந்ததால் உலகம் சுருண்டு வந்தது. புகாரியில் ஹதீஸ் வரும்ல, தாசூர் பெருமானார் போர்க்களத்துக்கு போகும், தனியா உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மேலே வாளை தொங்க விட்டு உறங்குகிறார்கள். பெருமானார் நெஞ்சு மேலே ஏறி தாசூர் ஏறி அமர்ந்து வாளை எடுத்து, உன்னை யார் காப்பாற்றுவா? பக்கத்தில் யாருமே இல்லை. நெஞ்சு மேலே கையில் வாள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ரசூலுல்லாஹ் கீழே படுத்திருக்கிறாங்க. உன்னை யார் காப்பாற்றுவார்? அல்லாஹ் அக்பர். பெருமானார் சொன்னார்களே அல்லாஹ் என்றார்கள். உள்ளம் நடுங்கியது, வாள் கீழே விழுந்தது. எடுத்தார்கள், உன்னை யார் காப்பாற்றுவார்? இந்த அல்லாஹ் உள்ளத்தில் இருந்து வரவைப்பதற்காக ஒரு கூட்டம். அந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். உள்ளத்துக்குள்ள ரப்பு துனியாவை தூக்கி எறி, நர்ஸை தூக்கி எறி. அல்லாஹ் அக்பர். பார்க்கறதுக்கு பாவப்பட்ட கூட்டம் மாதிரியே இருக்கும், ஆனா ரப்புக்கு ரொம்ப நெருக்கமான கூட்டம். அல்லாஹ்வை மட்டுமே வைத்திருப்பவர்கள் இல்லையா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த அதுகார்களை அதிகம் அதிகம் சொல்லுகிற போது இந்த நதம், பாவத்திலிருந்து மனிதனை தப்பிக்க வைக்கிற வழி எது? இந்த திக்ர். நதம் கைசேதத்தை, அல்ல நான் பாவம் செஞ்சுட்டேன் ரப்பே, என்னை மன்னிச்சிரு ரப்பே என்ற அழுகிற அழுகையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்தோஷப்படுகிறான். புகாஉன் நதம். மாஇஸ் இப்னு மாலிக் தவறு செய்துவிட்டு பெருமானாரிடத்தில் வருகிறார். நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் ரசூலே, அல்லாஹ் என்ன மன்னிப்பான ரசூலே. புகாஉன் நதம். அதே மாதிரி தான் அந்த ஷஅவானா நேரா சாலிக முர்ரியினுடைய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளே போய் நுழைஞ்சிட்டாங்க. சாலிக முர்ரி திக்ரு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஷாவானா உள்ளே போனவங்க தன்னை மறந்து திக்ரு மஜ்லிஸில் அமர்ந்து விட்டார்கள். எல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி சாலிக முர்ரியை ஷாவானா சந்திக்கிறார்கள். அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? நிறைய பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் உன்னை மன்னிப்பானா? சாலிக முர்ரி சொன்னாங்களாம், 2 சொட்டு கண்ணீரை விட்டால் ரப்பு எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் மன்னித்து விடுவான். சொல்லிட்டு சாலிக முர்ரி சொன்னாங்களாம், ஷாவானா அளவுக்கு பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். அப்ப இந்த ஷாவானா தேம்பி தேம்பி அழுகிறார்கள். வந்ததே ஷாவானா தான் வந்திருக்கிறேன், வந்ததே ஷாவானா தான். இன்னைக்கு ஒரு மும்தாஜ் தேம்பி தேம்பி அழுகிறார்களே, நான் பாவம் செய்து விட்டேன், ரப்பு மன்னிப்பானா? அல்லாஹ் இதைத்தானே எதிர்பார்க்கிறான். 2 சொட்டு கண்ணீரோடு அழுவதை. ஜாதான் எவ்வளவு பெரிய அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, இந்த ஜாதான் கவி படித்துக் கொண்டிருக்கிற போது அந்த வழியா போறாங்க. என்ன அழகான குரல் ஜாதானுக்கு,
என்னடான குரல் ஜாதானுக்கு. இந்த குரலில் குர்ஆனை ஓதுனா எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு கவி படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இறங்கி வந்தார் ஜாதான். என்னமோ பெரியவரே சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? இல்லை, இந்த அழகான குரலில் குர்ஆன் ஓதுனா எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த ஒரு வார்த்தை பற்றியது. அல்லாஹு அக்பர். அத்தனையும் விட்டொழித்தார். ஜாதான் வலிமார்களின் பட்டியலில் இருக்கிறார். தான் செய்த தவறை எண்ணி 2 சொட்டு கண்ணி. இன்னைக்கு இதுதான் அசரிலிருந்து மகரிப் வரைக்கும் இருக்கிற நேரம் அல்லாஹ்ட்ட ரொம்ப புனிதமான நேரம். இந்த நேரத்தில் யாராவது 2 சொட்டு கண்ணீரோடு ரப்பே நான் செஞ்சதெல்லாம் மன்னிச்சிரு ரப்பே என்று கேட்டால் ரப்பு அத்தனையும் மறந்து மன்னிக்க தயாராக இருக்கிற நேரம்தான் இந்த நேரம். நடம் இம்ராத்தி ஆமிதியா விபச்சாரம் செய்து கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆணை. அந்த அம்மா வருது, என்னம்மா நீ நிறமாச கர்ப்பிணியா? ஆமாம், உன்னை கொல்ல முடியாதும்மா, குழந்தை பெற்றுட்டு வா. குழந்தை பெற்ற ஒன்று வருது, கையில் குழந்தை பச்சை பிள்ளைய. நான் தவறு செய்தவள், தண்டனை கொடுங்கள் ரசூலே, நான் தவறு செய்தவள், தண்டனை கொடுங்கள் ரசூலே. அந்த புள்ள பால் குடிச்சுட்டு இருக்குமா, அப்படியெல்லாம் செஞ்சிட முடியாது, அதனால சாப்பிட்ட உடனே வா. அப்படி சாப்பிட கொடுத்துட்டு 2.5 வயசுல ஒரு ரொட்டியை புள்ள கடிச்சுக்கிட்டே ரசூல்லாட்ட வருது, இவருக்கு தண்டனை கொடுங்கள் என்றார்கள். கல்லால் எரிந்து அந்த பெண்மணியை கொல்லப்படுகிறது. அந்த ரத்தம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுவின் மீது தெரிக்கிறது. உடனே காலித் இப்னு வலீத் சொன்னார்களாம், விபச்சாரியின் ரத்தம் என் மீது தெரித்து விட்டதே. பெருமானாருக்கு வந்ததே கோபம். என்ன காலித், என்ன வார்த்தை பேசினீர், என்ன காலித்? இந்த பெண்மணியின் தௌபாவை பிரித்து கொடுத்தார், மதீனாவே விசாலமாகும். புனிதமான பெண்மணி தான் செய்த தவறை ஏற்று அழுதிருக்கிறாள். அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது புகாஉன் நதம், கைசேதத்தால் அழுகிற அழுகை. தான் செய்த பாவத்தை நினைத்து 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 அழுகிற அழுகை. 7வது ஒரு வகை அழுகை இருக்கிறது, புக்கா ஒரு ரஹ்மா, ரஹ்மத்தால் ஏற்படுகிற கண்ணீர். அல்லாஹு அக்பர். ரஹ்மத்தால் ஏற்படுகிற அழுகை. பெருமானார் இந்த உம்மத்துக்கு சலுகைகளை வாங்கி கொடுத்தார்களே, இந்த உம்மத்தின் மீது ரஹ்மத், இந்த உம்மத்தின் மீது இரக்கம். இந்த உம்மத்தில் ஒருத்தர் கூட நரகத்துக்கு போகக்கூடாது என்று நினைத்தவர்கள் கண்மணி நாயகம். நாம் எல்லாம் மினாவுக்கு போக வேண்டும். மினாவின் பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும். உலகத்திலேயே ரொம்ப அதிசய பூமி ஷேகுனா வந்திருக்கிறாங்க. சேர்ந்து வருது. அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, மீனா கல் ஹம்ல், பெருமானார் சொல்லுவார்கள், மீனா என்பது தாயின் கருவறையை போல. தாயின் கருவறை 50 கிராம் விரிஞ்சு கொடுக்கும், அதே 100 கிராம் ஆகும்போது லேசாக விரிஞ்சு கொடுக்கும், 1/2 கிலோ ஆகும்போது 1 கிலோ ஆகும்போது. இதே மாதிரி தான் மீனாவும். எலாஸ்டிக் பூமி, உலகத்திலேயே அதிசய பூமி மீனா. விரிந்து கொடுக்கும் ஆற்றல் பெற்றது மீனா. ரசூலுல்லா மீனாவுக்கு போகும்போது ஏறத்தாழ 90,000 பேர், இன்னைக்கு 40 லட்சம் பேர் விரிந்து கொடுக்கிறது. உலகமே முஸ்லீமாகி மீனாவுக்குள் சென்றால் மீனா விரிந்து கொடுக்கும். அது ஒரு எலாஸ்டிக் பூமி. அந்த பூமியை காணுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவான். அந்த அதிசய பூமியில் பிற 8ல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் விழுந்து அழுகிறார்கள். சஜிதாவிலே விழுந்து பெருமானார் அழுகிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரசூலே, எழுந்திருங்கள், உங்கள் உயிர் போய்விடும் போல் தெரிகிறது. அப்ப ரசூலுக்கு அவ்வளோ தேவையா? மக்காமே மஹமூதுக்கு சொந்தக்காரர், வசீலா என்ற சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் இல்லையா? உயர்ந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் ரசூல் ஏன் இப்படி அழ வேண்டும்? ரசூலே, உங்களுக்கு என்ன வேணும்னு அல்லாஹ் கேட்டான். ரசூலுக்கு எவ்வளோ தேவை இருந்துச்சு தெரியுமா? அப்ப நாமெல்லாம் அழுகும்போது என்ன செய்வோம்? குடும்பத்தை நினைச்சு. ரசூலுல்லா ஹஜ்ஜுக்கு போற நேரத்தில் ரசூலுடைய 7 புள்ளையில 6 புள்ள மௌத்தாயிட்டாங்க.
3 ஆம்பளை புள்ள 3 வயசை தாண்டவே இல்லை. இப்ராஹிம் 3 வயசில் வஃபாத்து, அப்துல்லா 17 மாதம், காசிம் 13 மாதம். யாருமே 3 வயசை தாண்டலை. பொம்பளை பிள்ளைய 3 பேர். அல்லாஹ் அக்பர். உம்மு குல்சூம் 28, ஜைனபு 27, ருக்கையா 21. யாருமே 30 வயசை தாண்டலை. மினாவில் ஜிப்ராயில் கேட்குறாங்க, கேட்டதெல்லாம் கிடைக்கும், என் பிள்ளைகளுக்கு சொர்க்கத்தை கொடுன்னு ரசூலுல்லாஹ் கேட்கல. 6 பேரை இழந்திருக்கிறாங்களே, இருக்கிற ஒரு மக ஃபாத்திமா, அந்த மகளுக்கு ரப்பே குழந்தை பாக்கியத்தை கொடு, அதை கொடு, இதை கொடு, எதையுமே கேட்கல. தேம்பி தேம்பி அழுது ஜிப்ராயில் எழுப்பி என்ன வேண்டும் என்று கேட்க, பெருமானார் என் உம்மத்து முழுக்க சொர்க்கம் வேண்டும், எதுவும் வேண்டாம், என் உம்மத்திற்கு சொர்க்கம். அல்லாஹ் சொல்லிட்டு அப்படிலாம் கொடுக்க முடியாது. உம்மத்தில் 3ல் 1 சொர்க்கம், 3ல் 1. மீண்டும் விழுந்து அழுதார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ரசூலே, மௌத்தாகி விடுவீர்கள் போல் தெரிகிறது, எழுந்திருங்கள், அல்லாஹ் பாதி பேர்களுக்கு சொர்க்கம் தருவதாக சொல்லிவிட்டான். மீண்டும் விழுந்தார்கள், அழுதார்கள் அழுதார்கள் அழுதார்கள். அல்லாஹ் சொல்லுவான், ஜிப்ராயில் எழுப்பி, ரசூலே களிமா சொன்ன அத்துணை பேர்களுக்கும் சொர்க்கம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். எல்லோருக்கும் அவர்கள் செய்த தீமைக்கு தண்டனையை பெற்று சொர்க்கம் செல்வார்கள். கனிமாவுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுகிற வரை பெருமானார் அழுதார்களே. இந்த அழுகைக்கு பேர் தான் ரஹ்மா, புகாஉர் ரஹ்மத். அல்லாஹு அக்பர். இந்த உம்மத்தின் மீது இறக்கப்பட்டதால் அழுகிற அழுகை. ஏறத்தாழ 368 சலுகைகளை பெருமானார் அழுது இந்த உம்மத்திற்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். முந்திய உம்மத்தில் எல்லாம் பாவம் செஞ்சிட்டா, பெரும் பாவம் செஞ்சிட்டா ஒருத்தர் குத்திக்கிட்டு செத்தரணும். தூபு இலா பாரிக்கும் பக்துலு அன்புசக்கும். தௌபா செய்யறதுக்கு அடையாளம் என்னன்னா, இவர் அவரை குத்தணும், அவர் இவரை குத்தணும், 2 பேரும் செத்தரணும், தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். ரசூல் அழுகிறாங்க, என் உம்மத்துக்கு இப்படிலாம், என் உம்மத்தை என்னால் இழக்க முடியாது என்று அழுதார்கள். அல்லாஹ் சொன்னா, உங்க உம்மத்து 2 சொட்டு கண்ணீர் சிந்தினாலே நான் மன்னித்து விடுகிறேன், எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் மன்னித்து விடுகிறேன். முந்திய உம்மத்தெல்லாம் ஏதாவது தப்பு செஞ்சிடாத, நஜீஸ் உடம்புல பட்டுச்சுன்னா உடம்ப செதுக்கணும், ஆடையில பட்ட ஆடையை வெட்டணும். ஆனா ரசூல், என் உம்மத்துக்கு ரப்பே இதெல்லாம் முடியாத ரப்பே, அவன்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் ஆடை தானே ரப்பே, உடனே அல்லாஹ் தண்ணீரை ஊட்டி கழுவினால் போதும், சுத்தமாகிவிடும். முந்திய உம்மத்துக்கெல்லாம் கால்ரா அதாப். ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் கால்ராவை பயன்படுத்துவான். அதான் ரப்பே, ஏன் சமுதாயத்தில் வைத்தோட்டத்தால இறந்து போயிட்டா, அது அதாபுன்னு சொன்னா என்னால் தாங்க முடியாது ரப்பே. ரசூலே, உங்கள் சமூகத்தில் உம்மத்தில் யாராவது கால்ராவால் இறந்தால் அவர் ஷஹீத். ஷஹீத் அதாபை அழுகையால் ஷஹாதத்தாக மாற்றிக் கொடுத்தவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதா ரஹ்மா, புகாஉர் ரஹ்மா. 8வது ஒரு வகை அழுகை இருக்கிறது. அந்த அழுகைக்கு பேர் புகாஉல் அலம். இதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட அழுகைதான். கடுமையான கஷ்டம் வரும்போது அழுகிற அழுகை. உடல்ல நோய், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மாதிரி கஷ்டப்பட்ட உலகத்தில் யாராவது இருக்காங்களா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பட்ட கஷ்டம் 14 வருஷம். இப்லீஸ், உன் அடியானை எப்படி கெடுக்கிறேன் பார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்த செல்வாக்கு, அவங்களுடைய ஆடுகளை மேய்க்கிற நாய்கள் மட்டும் 2000 இருந்துச்சான். ஒரு நாய் 50,000 ஆட்டை மேய்க்கும். 2000 பெருக்கள் 50,000 போட்டுக்கங்க. தோட்டம் துறவுகள், 14 பிள்ளைகள், 4 மனைவிகள், எல்லாம். இப்லீஸ் அனுமதி கொடுத்தா இவங்களெல்லாம் நான் வழிகெடுத்துருவேன், இந்த அய்யூபையே வழிகெடுத்துருவேன். அய்யூபுக்கு என் ரஹ்மத் இருக்கிறது, முடிந்தால் வழிகெடுத்துப்பார். ஒரே நாளில்
எல்லா கால்நடைகளையும் அழித்தான். எல்லாம் ஆடு மாடு எல்லாம் போச்சு, ஒட்டகம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் திக்ரில் இருக்கிறாங்க. என்னமோ அல்லா அல்லான்னு சொல்லிட்டு இருக்கிற, எல்லாமே போச்சு. கொடுத்தவனும் அவனே, எடுத்தவனும் அவனே, அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு ஒரு 1000 ரூபா காணாமல் போச்சுன்னா என்ன பாடுபடுறோம், ஊரையே கலக்கிறோம். அத்தனையும் போய் கொடுத்தவனும் அவனே, எடுத்தவனும் அவனே. அல்லாஹ் அக்பர். அடுத்த நாள் இப்லீஸ், இப்பொழுது நான் வழிகெடுக்கிறேன், அல்லாஹ் என் ரஹ்மத் அவருக்கு இருக்கிறது. 14 பிள்ளைகளும் ஒரே நாளில் மரணம். பிள்ளைகளுடைய மரணத்தை நம்மால தாங்க முடியுமா? 14 பேரும். கொடுத்தவனும் அவனே, எடுத்தவனும் அவனே, அல்ஹம்துலில்லாஹ். அய்யூபின் உடம்பை நான் நாசப்படுத்துவேன், என் ரஹ்மத் இருக்கிறது. 14 வருஷம் உடம்பெல்லாம் புழு. இப்லீஸ் நேரடியா கேட்பானா, என்னமோ அல்லா அல்லாங்கிறியே, எங்க அல்லாஹ் இப்படி புழுக்க வச்சிருக்கிறானே. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், என் மூலமாக கோடான கோடி புழுவுக்கு உணவு கொடுத்த இறைவனுக்கே எல்லா புகழும். என்ன வார்த்தைகள், என்ன வார்த்தைகள். அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அழுவாங்களாம், இன்னி மஸ்ஸனி அம்முர் வான்த அர்ஹமுர் ரஹீம். ரொம்ப கஷ்டமா இருக்கிறப்ப, ஆனால் நீ தான் அர்ஹமுர் ரஹீம். இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சு. ஆத்தைனாகு அகிலகு மிஸ்லகு மஅஹு, குர்ஆன் சொல்லுகிறது. அதை போல 2 மடங்கு நாம் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் கொடுத்தோம் என்கிறான் அல்லாஹ். அவங்க அழுதுருக்கிறாங்க, ஆழமால் வேதனையால் அழுத அழுகை. அம்மார் ரலியல்லாஹு தஆலா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மார் ரலியல்லாஹு யாரு? சின்ன பிள்ளை உமையா. அம்மார் ரலியல்லாஹு தஆலாவை அழைத்து, அடிமை இல்லையா, முதுகிலே காய்ச்சிய கம்பியை வைத்து இழுக்க, அந்த சின்ன பிள்ளை அம்மா ஓடி வந்து ரசூலின் முதுகிலே, ரசூலின் மடியிலே விழுகிறார்கள். எரிகிறது ரசூலே, முடியல முடியல. 7-8 வயசு சிறுவன், முதுகிலே இரும்பு, காய்ச்சிய இரும்பின் தழும்பு கொதிச்சு போய் ரசூலுல்லாஹ்வுடைய மடியில விழுகும்போது, அல்லாஹ் அக்பர், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா நார் கூனி பர்தன் சலாமன் அலா அம்மார் கமா குன்த பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியை கொடுத்த நெருப்பே, இனி என் அம்மாரின் முதுகில் படுகிற போது நீ குளிர்ச்சியை கொடு. அதுக்கு பின்னாடி முதுகுல நெருப்பை எடுத்து இழுத்தா பூவை வச்சு தடவுன மாதிரி இருக்குமா, பூவை வைத்து தடவியதை போல அந்த வேதனையால் ஏற்பட்ட அழுகை. இதுவும் மார்க்கத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட அழுகை. புகாஉல் அலம், ஜின்னீரா அழுதார்களே. ஜின்னீராவின் வரலாறெல்லாம் தாய்மார்கள் பார்க்க வேண்டும். நாம ஈமானுக்காக எந்த கஷ்டமும் படவில்லை. உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் உமர் ரலியல்லாஹ்வின் அடிமைதான் ஜின்னீரா. அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக சாட்டையால் அடிப்பார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. காலில் இருந்து அடிச்சுட்டு வருவாங்க. அடிக்க அடிக்க காலிலிருந்து ரத்தம் பீரிட்டு கொட்டும். மயக்கத்தில் ஜின்னீரா விழுவார்கள். ரத்தம் வந்துச்சுன்னா மயக்கம் வந்துருமே. விழ உமர் ரலியல்லாஹ், என்ன ஜின்னீரா, இந்த உமர் சலித்து விட்டான் என்று நினைத்து கொண்டாயா? ஒரு காலத்திலும் உமர் சலிக்க மாட்டான். அல்லாஹ் ஒருவன் என்பதை விட்டுவிடு, முஹம்மது அல்லாஹ்வின் தூதர் என்பதை விட்டுவிடு, இல்லை என்றால் அடிப்பேன். செவத்தில் நிறுத்தி, மூளையில நிறுத்தி அடிச்சு 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 அடிக்க அடிக்க ஜின்னீரா அல்லாஹ் அஹத் அல்லாஹ் அஹத் அல்லாஹ் அஹத். ரத்தம் தெறிக்கிறது, கண்களில் கண்ணீர் வடிகிறது, ஆனாலும் ஈமான். இந்த சாட்டை கண்ணில் அடிச்சு கண்ணு வெளியே வருது, ரத்தம் தெறிக்கிறது. இப்பொழுதுதான் உமர், என்னுடைய கடவுள், என்னுடைய கடவுள், நான் வணங்குகிற கடவுள் உன் கண்ணை போக்கி விட்டது பார்த்தாயா? நீ வணங்குகிற அந்த அல்லாஹ் ஆற்றல் மிக்கவனாக இருந்தால் போன பார்வையை மீட்டிக் கொடு. அப்பதான் ஜின்னீரா அல்லாஹ்ட்ட பேசுறாங்க, ரப்பே, இதுவரை என் எஜமான், அவருக்கு என்னை அடிக்கிற உரிமை இருக்கிறது, அடித்தார். இப்பொழுது உன்னை இழுத்திருக்கிறார்.
நான் வணங்கும் ரப்பே, ஆற்றல் மிகுந்த அல்லாஹ், போன பார்வையை மீட்டிக் கொடு. எனக்காக அல்ல, என்னுடைய மௌலா உன்னை புரிய வேண்டும் என்பதற்காக போன பார்வை மீண்டது. அதனாலதான் உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏத்த உடனே முதல்ல போய் மனைவிட்ட போகல, மக்கள்கிட்ட போகல, சகோதரிட்ட போகல, முதல்ல சின்னீராட்ட தான் போனாங்க. சின்னீரா, என்னை மன்னித்து விடு சின்னீரா, உண்மையை சொன்னதற்காக உன்னை அடித்த பாவி நான் சின்னீரா. இந்த அலம் வேதனையால் ஏற்பட்ட அழுகை. சுமையா முதலில் இஸ்லாத்திற்காக தன்னை அர்ப்பணித்த பெண்மணி. அவங்க கணவர் யாசிர் அல்லாஹ் அஹத் அல்லாஹ் அஹத் என்று சொன்னதற்காக இரண்டு பக்கமும் இரண்டு ஒட்டகைகளை நிறுத்தி இழுக்கிற போது அவர்கள் அழுத அழுகை. பெருமானார் சொன்னார்கள், யா ஆல யாசிர் இன்னமோ இதற்கும் முடிச்சா, உங்களுக்கு என்று வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கம், இந்த அழுகை சொர்க்கத்தில் பயணம். இதெல்லாம் அலம், வேதனையால் ஏற்படுகிற அழுகைகள். ஒன்பதாவது, சில அழுகை இருக்கிறது புக்காஉல் கிதுப், பொய் அழுகை. இது மட்டும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. பொய்யால் அழுகிற அழுகை. முனாஃபிக்கீன்கள் எல்லாம் தபூக் போர்க்களத்திலே வந்து ரசூலிடத்திலே அழுதார்களே, எங்களுக்கு முடியல, அது செய்தி இல்லை, இது சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை என்று அழுதார்களே, அந்த அழுகை. வராததற்கு காரணம் சொல்லுகிற போது அழுது கொண்டே சொல்லுகிற பொய் காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் வஹியை இறக்கினான். அந்த அழுகை பொய் என்று அல்லாஹ் சமூகத்திற்கு நிரூபணம் செய்தான். இந்த அழுகை மட்டும் கூடாது. நிறைவாக ஒரு அழுகை இருக்கிறது, புகாஉல் ஹஷ்யா. அல்லாஹு அக்பர். அதுக்கு தான் நரகமே தொடாது. அந்த தண்ணீரை, நரகத்தை அணைக்கிற பயர் சர்வீஸ் எதுன்னா, அல்லாஹு அக்பர், ஐனுன் கத் பக்கத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹுவின் பயத்தால் அழுத அழுகை. ஹஷியத், இறை அச்சம். ஹவுஃப் வேற, ஹஷியத் வேற. அதை சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த உம்மத்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் பயந்து பயந்து அழுதார்களே, அந்த அழுகை ஹஷியத்தால் ஏற்பட்ட அழுகை. சுலைமானு தாராணி, யார் அவங்க? சுலைமானு தாராணி. இந்த ஹவுஸ், ஹனபி மதுஹபினுடைய ஹவுஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, 10க்கு 10, அதை சொல்லிக் கொடுத்தவர்கள் சுலைமானு தாராணி ரஹ்மத்துல்லாஹி தஆலா. ஒளி செய்யறதுக்காக போய் உட்கார்ந்தாங்கன்னா, இஷாவுக்குள்ள உட்கார்ந்தாக்கா சில நேரத்தில் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகிவிடும். காரணம், அல்லாஹ்வினுடைய பயம் வந்துவிடும். இங்கே தண்ணீர் இருக்கிறது, நம்முடைய தாகத்தை தணிக்கிறது, நெருப்பை அணைக்கிறது. நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நாம் பாவம் செய்த பாவிகளாய் போய் நிற்கிற போது நம்மை காப்பாற்றுவது யார் என்று அழுவார்கள், அழுவார்கள், அழுவார்கள். அது ஒளி செய்த தண்ணீரா இவர்களின் கண்ணீரா என்று தெரியாது. இவ்வளவையும் நம்ம கேட்கிறோமே, எதுக்கு தெரியுமா? சஹர் நேரத்தில் அசருக்கு பின்னாடி ரப்பிடத்தில் அழும் பழக்கம் கொண்டவர்களாக மாற வேண்டும். இன்னைக்கு இந்த உம்மத்து அரட்டையிலும் சிரிப்பிலுமே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறது. ஒரு மனிதனுடைய உள்ளத்தை எது கசாவத்துல் கல்பாக ஆக்கும் தெரியுமா? சிரிப்பு மனிதனின் உள்ளத்தை கடுமையாக்கிவிடும், அழுகை மனிதனின் உள்ளத்தை இலகுவாக்கிவிடும். தண்ணியை ஊற்றினா தானே மாவு, கடினமாக இருக்கிற மாவு இலகுவாக மாறுகிறது. அதே மாதிரி கடினமான உள்ளத்தை இலகுவாக மாற்றுகிற ஆற்றலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கண்ணீருக்கு வைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஷியத்தால் அழுத அழுகைகளை நாம் எண்ணிவிடவே முடியாது. பெருமானார் அழுது 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 அல்லாஹ்விடத்திலே கடைசியாக ஒரு நிகழ்வை சொல்லுவேன். பத்ர் போர்க்களத்தினுடைய வெற்றி பெருமானார் ஹஷியத்தால் ஏற்பட்ட அழுகையால் தானே கிடைத்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ள இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை. பெருமானார் அழுகிறார்கள், அழுகிறார்கள். இறை பயம், இறை பயம். ரப்பே, இந்த போர்க்களத்திலே தோற்றுவிட்டால் அல்லாஹ் என்று சொல்லுகிற ஒருவர் கூட உலகத்தில் இருக்க மாட்டார்.
அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, குகையில நம்ம 2 பேரும் தானே இருந்தோம். குகையில நம்மை கொல்ல வருகிற போது 3வது அல்லாஹ் இருக்கிறா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மானான் நீங்க தானே சொன்னீங்க ரசூலே. இப்ப 313 பேர்களும் வெளியே இருக்கிறார்கள், நம்மோடு அல்லாஹும் இருக்கிறான். ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஏன் கவலைப்படுகிறீர்கள்? பெருமானார் இறை பயத்திலே, ரப்பே இதிலே நாங்கள் தோற்றுவிடக் கூடாது ரப்பே. அல்லாஹ் ஆறுதல் சொல்லுகிறான், 1000 மலக்குகளை அனுப்பி உதவட்டுமா? 1000 மலக்குகளை அனுப்பி உதவட்டுமா? ஒரு மலக்கு ஊரையே திருப்பி போட்டுருவார். அவர்களின் எண்ணிக்கை அளவுக்கு மலக்குகள். பெருமானார் மீண்டும் அழுகிறார்கள், 3000 பேர்களை அனுப்பட்டுமா? 3000 பேர்களை அனுப்பட்டுமா? சலாசத்து ஆலாஃபி மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், 1000 தாங்கிய 3000 பேர். பெருமானார் மீண்டும் அழுகிறார்கள், 5000 பேர் அனுப்பிச்சா திருப்தியா? பெருமானாரை சந்தோஷப்படுத்துறான்ல, 5000 பேர் அந்த அழுகை, பெருமானாரின் அழுகை ஆளை இறக்கிட்டே இருக்கு. கடைசியில மீண்டும் அழுக, அம்மா ரமைத்த இது ரமைத்த வலா கிண்ணல்லாக ரமா, களத்தில் அல்லாகவே இறங்குவதாக முடிவு செய்து விட்டார். ரப்பை இறக்கி காட்டும் ஆற்றல் அழுகைக்கு இருக்கிறது. அதனால அல்லாஹ்விடத்தில் அழுது சாதிக்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் 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 என்று அழுகிற கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.